ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம என்ன கதையை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாமுவேல் ஆடுக்கும் பாலு மாடுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேய் சாமுவேலே, எப்படா இருக்க? டேய் நண்பா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. டேய் ஹாப்பி நியூ இயர்டா. உனக்கு ஹாப்பி நியூ இயர்டா. டேய் சாமுவேலே, போன வருஷம் உனக்கு எப்படா போச்சு? போன வருஷம் தானே கர்த்தருடைய கிருபையினால நல்லா போச்சு. அப்படியா? ஆமா. ஊர்ல எல்லாவனும் பசி பட்டினின்னு சத்துட்டு கிடக்கான், நீ மட்டும் நல்லா இருந்தியோ? ஆமாடா, கர்த்தருடைய கிருபை தானே. என்னடா கத்தர். சரி, எங்கடா இப்ப போற? நான் தானே என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தேடி போகிறேன். ஓ, உனக்கு பிள்ளைகள்லாம் இருக்கா? ஆமாடா. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? அதானே 3 பிள்ளைகள் இருக்கு. இப்போ ஒரு புதுசா ஒரு டிக்கெட் ஏறி இருக்கு. ஏறி இருக்கா? ஆமாடா. சரி சரி. ஓ, அதுகளுக்கு சாப்பாடு எடுத்து வர போறியா? ஆமாடா, கரெக்டா காமிச்சிட்டேன். சரி சரிடா, போயிட்டு வா. நானும் எனக்கு நான் சாப்பாடு எடுக்க போறேன். பாய் பாய். மா மா என்னது இது? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே வட்டாந்தரையா இருக்கு. நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது போலயே. எங்கிட்டு போனாலும் ஒரே பாலைவனமால இருக்கு. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இந்த புது வருஷம் ஆரம்பத்தில் என்ன இப்படி இருக்கு? ஐயோ, என்னால் நடக்க முடியலையே. ரொம்ப தாகமாக வேற இருக்கே. தண்ணி வேற கிடைக்கலையே. ஐயோ, என்ன பண்ணுறது? ஐயோ, என்னால் முடியலையே. ஐயோ, 1 மணி நேரத்துக்கு மேலமாக தேடிட்டனே, சாப்பாடு ஒன்றுமே கிடைக்கலையே. அது என்னது? தூரத்தில் ஏதோ குடோன் மாதிரி தெரியுது. பெசாட்டி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம திருடிட வேண்டியதுதான். இன்னைக்கு வேற வழியே இல்லை, நம்ம போய் திருடிட வேண்டியதுதான். டேய் நண்பா, போகாதே. நண்பா, எங்க போற? அதுவா? அது வந்து எனக்கு சாப்பாடே கிடைக்கல. நான் எவ்வளோ தேடி எனக்கு சாப்பாடே கிடைக்கல. அதனால அந்த தூரத்தில் ஒரு குடோன் தெரியுதா? ஆமா. உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுது. அதில் போயிட்டு நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்க போகிறேன். போகவா? வேண்டாம். கூட வாரியா? வேண்டாம். உனக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்கும். டேய் வேண்டாம்டா. டேய், எனக்கு வேற வழி தெரியலடா. நான் என் சுய புத்தியில் போய் அந்த குடோனில் திருட போகிறேன். நீனும் கூட வாரியா? டேய் வேண்டாம்டா. திருடு ரொம்ப தப்பு. உனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 3:5 உன் முழு இதயத்தாலும் கர்த்தரை நம்பு, உன் சுய அறிவில் சார்ந்திருக்காதே அப்படின்னு வேதம் இப்படி சொல்லுதுடா. அதனால ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுடா. அப்படியா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா எல்லாம் கொடுப்பாரா? ஆமாடா, எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா எனக்கு மாட்டு தீவனம் கொடுப்பாரா? ஆமாடா, கொடுப்பாரு. புல்லு கொடுப்பாரா? புல்லும் கொடுப்பாரு, உனக்கு பாலும் கொடுப்பாரு. அப்படியா? கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரா? ஆமாடா, கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. நான் 100% கேரண்டி. சரிடா, நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். சரிடா, போயிட்டு வா. அன்புள்ள ஏசப்பா, இந்த சாமுவேல் பையன் உங்களை நோக்கி கூப்பிட்டா நீங்க எனக்கு சாப்பாடு தருவாங்கன்னு சொன்னா ஏசப்பா. முழு இருதயத்தால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்கன்னு சொன்னான் ஏசப்பா. நான் என்னோட முழு இருதயத்தோட உங்களை நம்புகிறேன். என்னோட சுய புத்தியில் சாயாமல் என் முழு இருதயத்தால் உண்மை நம்புகிற ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. எனக்கு தேவையான மாட்டு தீவனத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவன் சொன்னான் நீங்கள் புல்லும் கொடுப்பீங்க, எனக்கு பாலும் கொடுப்பீங்கன்னு சொன்னான் ஏசப்பா. ஆனால் எனக்கு பால் வேண்டாம் ஏசப்பா, புல்லு மட்டும் தந்தா போதும் ஏசப்பா. உண்மையே நான் அந்த புது வருஷத்தில் நம்பி இருக்கேன் ஏசப்பா. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மா மா
மா. ஆ, என்னது இது? இப்பதான் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அதுக்குள்ளே நமக்கு ஜெபத்தை கேட்டாரா? நன்றி ஆண்டவரே. ஆ, என்ன பச்சை பச்சைன்னு இருக்கு, எல்லாம் எனக்கு தான். ஆ, ஞாம் ஞாம், ஆ, ஞாம் 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 ஞாம். ஆ, எப்பாடா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அந்த சாம்பேல் ஆடு பைய சொன்னது உண்மைதான். கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவர் சுய புத்தியில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய மாட்டார். ஆ, எப்பா நடக்கக்கூட முடியலையே. மா மா. டே பாலு, ஏன்டா நடக்க முடியாம வர? மானா மார்க்கமா இருக்குது. அது ஒன்றும் இல்லைடா, நீ ஜெபம் பண்ண சொன்னியா, நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கொடுத்தாரு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல் 65, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல் ஃப்ரை. அவ்வளோத்தையும் ஒரு பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கேன்டா. உண்மையிலே நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருடா. ஆமாடா பாலு, இந்த புது வருஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் எடு. எப்பொழுதுமே உன் சுய புத்தியை சாராம கர்த்தரை நம்பு. இப்போ செஞ்ச அற்புதத்தை போல இந்த ஆண்டு முழுக்கம் செய்வார். God bless you. டாட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமுவேல் ஆடும் பாலும் ஆடும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வராங்களே. ஹாய் கேரிஸ். ஜெஃபத், யார் இந்த பூச்சாண்டி? டேய், இது பூச்சாண்டி இல்லடா, இது நம்ம சாமுடா. என்னது, நம்ம சாமா? அடா ஆமா, நம்ம சாமு. என்ன விசேஷம், ரெண்டு பேரும் திடீர்னு சேர்ந்து வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, நம்ம சாமுக்கு பிறந்த நாள், அதனால வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போனா இருந்தேன். வச்சிருக்கியா இல்லாட்டி எப்படி? கிஃப்ட் தானே, கொடுத்துட்டா போச்சு. வாவ், எப்படிடா? ஏய் ஜாபத்து, கிஃப்ட் என்ன உனக்கண்டா கொடுத்தான், எனக்குள்ள கொடுத்தான். நைஸ் போல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, கொண்டாடா கிஃப்ட்டை. எங்கடா கொடுக்க? வாயில போடுறா. சரிடா, வந்தாலே முடிஞ்சிச்சு. நான் அப்படியே கிளம்பிடுறேன், டாட்டா போட்டு. டேய் எங்கடா வாடா, ஒழுங்கா முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.